Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம்னா 11th accountancyல chapter 13ல illustration 13 பார்க்குறோம். Consider the following balances extracted from the books of Jane as on 31st December 2016. Prepare the final account. Final account prepare பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கேபிட்டல் இருக்கு. கேபிட்டல் எங்கே வரும்? லைபிலிட்டிஸ் வரும். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். நெக்ஸ்ட் டெட்டாஸ் எங்கே வரும்? அசெட் சைடு வரும். பேலன்ஸ் ஷீட்டில் வரும். நெக்ஸ்ட் கேபிட்டலும் கிரெடிட்டாஸும் லைபிலிட்டி சைடு வரும். பேலன்ஸ் ஷீட்டில் வரும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் எங்கே வரும்? ட்ரேடிங்கில் வரும். சேல்ஸ் ட்ரேடிங்கில் வரும். இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃப் ஜெயின் பெய்ட், இது ஒரு புதுசாக ஒரு இது டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுவோன்னா, பேலன்ஸ் ஷீட் போடும்போது டிராயிங்ஸ் லெஸ் பண்ணுவோமா, அந்த டிராயிங்ஸோட இன்கம் டேக்ஸே என்ன பண்ணுவோம்? லெஸ் பண்ணுவோம். அப்போ லைபிலிட்டிஸில் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும்? ட்ரேடிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் சேலரிஸ் பிஎன்எல்ல வரும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதெல்லாம் ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் பிஎன்எல்லில் போட்டணும். செல்லிங் எக்ஸ்பென்சஸும் பிஎன்எல்லில் தான் வரும். அசெட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் எங்கே வரும்னா அசெட் சைடு பேலன்ஸ் ஷீட்டில் வரும். நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க்கும் அசெட் சைடு பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். மிஸ்செலினியஸ் ரெசிப்ட்டுங்கிறது நமக்கு ஒரு இன்கம், அப்போ பிஎன்எல்லில் கிரெடிட் சைட் போடணும். ஓகேவா? பிஎன்எல்லில் கிரெடிட் சைட் போடணும். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் எங்கே வரும்? கேபிட்டலில் லைபிலிட்டிஸில் டெபிட் சைடு, அதாவது கிரெடிட் இது கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணி காட்டணும். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். ஓகே, இதுக்கு என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங். சேலரிஸ் டியூ ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ டியூ ஆகிருக்கு? 600. அப்போ டியூனா என்ன பண்ணுவோம்? சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டெப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சருக்கு டெப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை எப்படி போடணும் அப்படின்னா, டெபிட் சைடு பிஎன்எல்லில் போடணும். பிஎன்எல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடணும். ஆனால் 10% இதில் கண்டுபிடிக்கணும். ஃபர்னிச்சர் அமௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த அமௌண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க 5%. இது என்ன பண்ணணும்னா, பிஎன்எல்லில் டெபிட் சைட் போடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லேருந்து 5% கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும்? ட்ரேடிங்கில் வரும். இன்னொன்று எங்கே வரும்? பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைட் போடணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணணும்? 2 times வரும். ஒன்று ட்ரேடிங்கில் இல்லை பேலன்ஸ் ஷீட்டில் வரும், இல்லாட்டி இன்னும் பிஎன்எல்லில், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஓகேவா? சம் போடும்போது உங்களுக்கு புரியும் எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்குவோம். பாருங்கள், எங்கே இருக்குது? சேலரிஸ்க்கு இருந்துச்சா? கொஞ்சம் புக்கு டியர் ஆகிடுச்சு. சேலரிஸ்க்கு இருந்துச்சா? அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆஃபீஸ் சேலரிஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சருக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபஸ்ட் ஒனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு இருக்குது. அவ்வளோதான், 3 தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி சம் போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன பண்ணுவீங்க? ட்ரேடிங் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போட்டுக்குவீங்களா? ஹெட்டிங் எழுதிங்க, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2016. டெபிட் கிரெடிட் போட மறந்துடாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்டை டபுள் சைடு தான் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோம். ட்ரேடிங்கில் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 12,000 இருக்குது. பர்ச்சேசஸ் இருந்தால் பர்ச்சேசஸ் கண்டிப்பாக இருக்கும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைனா அப்படியே பர்ச்சேஸஸ் 60,000 போட்டணும். நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு சேல்ஸ் போடுவீங்க. அதுமாரி சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா சேல்ஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணி போடணும். இல்லாக்கட்டி அப்படியே டோட்டல் அமௌண்ட்டை போட்டணும். நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைட் பை க்ளோசிங் ஸ்டாக்கு 14,000 போட்டுருங்க. போட்டுட்டு பேலன்ஸ் வரதை டு கிராஸ் ப்ராஃபிட் சி பை டின் 22,000 கொடுத்துருவோம். இது என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு இந்த கிரெடிட் சைடு பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். பை கிராஸ் ப்ராஃபிட் பி பை டி 22,000. ஓகேவா? இப்போ என்னென்னலாம் டெபிட் சைட் போட வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃபீஸ் சேலரிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அவுட்ஸ்டாண்டிங்னு கொடுத்துருக்காங்க 600. ஆஃபீஸ் சேலரியோட அமௌண்ட் 6,600. அதோட அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடுவோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 4,500 இருக்குது. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 2,300 இருக்குது. ஓகேவா? இப்போ இது எல்லாம் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு மிஸ்செலினியஸ் எக்ஸ்பென்ஸ் ரெசிப்ட் இருக்குது. அது எங்கே போடணும்? பிஎன்எல் சொன்னேன். கிரெடிட் சைடு பை மிஸ்செலினியஸ் ரெசிப்ட்னு போட்டு 600 போடணும். ஏன்னா நமக்கு ஒரு இது இன்கம்.
நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன போடணும், இப்போ சேலரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் வந்து பிஎன்எல்ல எங்கே சொன்னேன், டெபிட் சைடு தான் போடணும். அப்போ ஃபர்னிச்சர் அமௌண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000. 10,000ல் 10% கண்டுபிடிச்சிங்கன்னா 1000. அப்போ டு டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு 1000 இங்கே கொடுத்துடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5%. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு 20,000. அப்போ 20,000 × 5 போட்டிங்கன்னா 1000. ஓகேவா. இது உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். 20,000 × 5/100ன்னு போடணும். 2 0 கேன்சல் ஆகிடும். 500 5 2s 10,000 வருது. அதை போட்டுட்டோம். இப்போ எல்லாமே பிஎன்எல்ல போட வேண்டியது போட்டோம். இந்த சைடு ஆட் பண்ணி இந்த சைடை லெஸ் பண்ணிங்கன்னா நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், 6,600. இந்த சைடு கம்மியாச்சுன்னா நெட் லாஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா. இது எங்கே கொண்டு போவோம், ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடும். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் பாருங்கள். ஓகே, இப்போ பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2016. டபுள் சைடு தான் இது போடணும். இது தனியாக ஒரு அக்கௌண்ட்டும், ஏன்னா லைபிலிட்டிஸ் அசெட் போடுறதுனால இந்த ட்ரேடிங்கும் பிஎன்எல்லும் மட்டும்தான் ஒரே அக்கௌண்ட்டில் போடலாம். பேலன்ஸ் ஷீட்டு தனியாக தான் போடணும். இந்த கிரெடிட் சைடு வந்து லயபிலிட்டிஸ் வந்து இந்த டெபிட் சைட் போட்டுங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பொறுப்பு, அதாவது கிரெடிட் நம்ம கொடுக்க வேண்டியது அமௌண்ட், அதனால சொல்லிட்டு லயபிலிட்டி சைடு வரும். அசெட் நமக்குள்ளே சொத்து எல்லாமே என்னாகும், இந்த சைடு கிரெடிட் சைடு வரும். ஓகேவா. ஆனால் நம்ம டெபிட் சைடுன்னு தான் அதை சொல்லுவோம், டெபிட்னு தான் அதை சொல்லுவோம். இது எல்லாம் போடுற எல்லாமே வந்து டெபிட் தான். ஆனால் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போடும்போது கிரெடிட் சைடு அசெட்டுன்னு சொல்லி போடுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் கேபிட்டல் போடுவோம். கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 20,000 இருக்குது. இதுலேருந்து ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் இருக்கும், நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி எப்போது மாதிரி போட்டுருவோம். இப்போ இதில் என்ன நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். கேபிட்டலோட என்ன பண்ணணும், நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கான்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்குமா, நான் சொல்லியிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து 2 இடத்துல வரும். ஒன்று பிஎன்எல் வந்துருச்சு, இங்கே கேபிட்டலோட ஆட் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பண்ணால் 27,600. ட்ராயிங்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ட்ராயிங்ஸ் இருந்தால் அதையும் லெஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து இன்கம் டேக்ஸ்னு ஒரு புதிய டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க புதுசாக, அதையும் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணி 5,300 வரும். இந்த இன்கம் டேக்ஸ் ட்ராயிங்ஸையும் இன்கம் டேக்ஸையும் ஆட் பண்ணால் இதுலேருந்து 27,600லேருந்து 5,300 லெஸ் பண்ணிங்கன்னா 22,300. இதுதான் வந்து ஃபார்மட் கேபிட்டலுக்கு ஞாபகம் வச்சுங்க. பேலன்ஸ் ஷீட்டில் போடும்போது கேபிட்டல் நெட் ப்ராஃபிட் இருந்தால் நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். இதே நெட் லாஸ் இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ஆட் பண்ணிக்கணும். ட்ராயிங்ஸ் இருந்தால் லெஸ் பண்ணிக்கணும், இன்கம் டேக்ஸ் இருந்தால் லெஸ் பண்ணிக்கணும். இது ஃபார்மட் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன போட வேண்டியது இருக்குது, கிரெடிட்டாஸுக்கு போடணும் லயபிலிட்டி சைடு. அப்போ கிரெடிட்டாஸையும் போட்டுட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் அசெட் சைடு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்னிச்சர் இருக்கா, ஃபர்னிச்சர் 10,000. இதுலேருந்து டெப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோமா 1000, அதை லெஸ் பண்ணி, இது எப்போதுமே டெப்ரிசியேஷன் இருந்துச்சா அதை லெஸ் பண்ணிட்டு தான் அவுட்ரு காலத்தில் போடணும். அப்போ அதை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 9,000 வருது. அதை போட்டோம் அப்படியே. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, க்ளோசிங் ஸ்டாக்கை தான் அப்படி போட்டிருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து மேலே இருக்குது பாருங்கள், அதுதான். அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 14,000 அதை என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் இருக்கான்னு பாருங்கள். சம்மில் அசெட்டில் டெட்டாஸ் இருக்குது, 8,000 போடணும். நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க் இருக்குது 2,400. 2,400 கேஷ் அட் பேங்க், அதையும் என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எல்லாத்தையுமே 2 தடவை போட்டிருக்கோமான்னு பாருங்கள். இப்போது சேலரிஸ் வந்து ஒரு தடவை தான் போட்டிருக்கோம் பிஎல்ல, இன்னும் அது பேலன்ஸ் ஷீட்டில் போடல. அப்போ சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங் எங்கே வரும், லயபிலிட்டி சைடில் தான் வரும். ஆஃபீஸ் சேலரி அவுட்ஸ்டாண்டிங் 600, அதையும் என்ட்ரு பண்ணிங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளதை 2 தடவை போட்டிருக்கோமான்னு பாருங்கள். ஃபர்னிச்சர் வந்து டெப்ரிசியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து பிஎன்எல்ல ஒரு தடவை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணி காட்டிருக்கோம். ஓகேவா, அது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிஎன்எல்ல ஒரு தடவை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் ஆட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு ட்ரேடிங்கில் ஒரு தடவை போட்டிருக்கோம், பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு தடவை போட்டிருக்கோம். ஓகேவா, நம்ம எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே போட்டாச்சு. இப்போ டோட்டல் பண்ணி பார்க்கணும் டேலி ஆகுதான்னு. அசட்டும் லைபிலிட்டிஸும் டேலி ஆகணும் சம்மு கரெக்டு. ஓகே, ஃபைனல் அக்கௌண்ட்டு இந்த சைடு ஆட் பண்ணிங்கன்னா 33,400 வருது. இந்த சைடும் 33,400 வருது. அப்போ நம்ம போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக போட்டிங்கன்னா சம்மு டேலி ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.